சுவையான சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம். நான் வந்து போன்லெஸ் ரெண்டையும் கலந்து எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கன் மசாலா பொடி ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே தயிர் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மசாலா பொடி, தயிர் எல்லாமே சேர்த்து இப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே இதை போட்டு இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, தேவையான அளவு வரமிளகா. நான் வந்து ஒரு 8 வரமிளகா விதை எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தேவையான அளவு. கடாய் சூடாயிடுச்சு. செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை இதில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பொன்னிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது நறுக்கின தக்காளியை இதோட சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்திக்கலாம். இப்போது சிக்கனை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்படியே வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் இப்படியே நம்ம குக் பண்ணலாம். நம்ம வந்து இப்போது உப்பும் மிளகாயும் ஆட் பண்ணல. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திக்கலாம். இன்னொரு 7 மினிட்ஸ் இப்படியே நல்லா குக் ஆகட்டும். இப்போது நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்து உப்பு எடுக்கிறோம், சேர்த்திக்கலாம். நான் வந்து மேரினேஷன்லேயே வந்து இந்து உப்பு சேர்த்திருக்கிறேன். அதனால்
கம்மியாக சேர்த்திருக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச 8 வரமிளகா, விதை எடுத்த வரமிளகா இதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நடுவில் கிளறி விட்டுடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடியை திறந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சிக்கன் தொக்கை ஒயிட் ரைஸு, தயிர் சாதம், சப்பாத்தி, புரோட்டா, நான் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அருமையான டிஷ்ஷு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.